வணக்கம் உறவுகளே, மற்றொரு நிலவரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐநாவின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் இந்நாட்களில் அந்த உள்நாட்டு விசாரணை பொறிமுறை எவ்வாறு அமையப் போகின்றது, அதனுடைய முடிவுகள் எவ்வாறு வரப்போகின்றது என்பது பற்றி எம்முடன் விவாதிக்க அனைத்துலக தமிழர் பேரவையின் வெளிவிவகார தொடர்பாளர் திருச்சோதி அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இந்த ஐநாவின் தீர்மானம் குறித்து இது எவ்வாறு அமையப் போகின்றது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஐநாவின் தீர்மானத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் உயர்ஸ்தானிகர் விட்ட அறிக்கையை நாங்கள் ஒரு பார்வை பார்ப்பது முக்கியம். 30 செப்டம்பர் 30 நடந்த அந்த கூட்டத்தில் உயர்ஸ்தானிகர் தன்னோட அதாவது ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை சபையின் ஆய்வு ஊடாக விசாரணை ஊடாக தெரிவு செய்யப்பட்ட அந்த அறிக்கையை ஆவணத்தை வெளியிட்டார். அப்போ அந்த ஆவணத்தில் என்ன இருக்கின்றது என்பதை நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். தீர்மானம் விசாரணை என்பதற்கு அப்பால் இந்த ஆவணம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கிய ஆவணமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஆவணத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், இலங்கையில் போர்க்குற்றங்கள், மனித நேயத்துக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இலங்கை இன்றும் நடைபெறுகின்றன என்பதையும் வடிவாக சுட்டி காட்டியிருந்தார். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். இலங்கையில் ஆட்சி மாற்றத்தின் பின் குட் கவர்னன்ஸ் என்று சொல்கின்றார்கள். பத்திரிகையாளருக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதாவது சுதந்திரமாக பேச்சுரிமை இருக்கிற என்று சொல்லுகின்றார் என்றார்கள். அதிலும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், அவர்களுக்கு சுதந்திரமாக செயல்படும் பேசும் உரிமை இருக்கின்றது கொழும்பில் என்று. அதாவது கொழும்பில் தான் இந்த உரிமை இருக்கின்ற ஒழிய மற்ற பிரதேசங்களில் பத்திரிகையாக சுதந்திரமாக சென்று விசாரிக்கவோ எந்தவித ஆவணங்களையும் சரியான செய்திகளையும் கொடுக்கவோ முடியாத சூழல் தான் இலங்கை இருக்கின்றது என்பதை குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் 14க்கு மேற்பட்ட ஆதாரத்துடன் உள்ள சித்திரவதைகள் இன்றும் நடைபெற்றிருக்கின்ற என்பதை கூறுகின்றார். ஆகவே நாங்கள் இந்த ஆவணத்தை தான் முக்கியமாக பார்க்கின்றோம். அதாவது உயர்ஸ்தானிகர், மனித உரிமை சபையின் உயர்ஸ்தானிகர் மனித உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக குரல் கொடுப்பவர்கள் என் பார்வை எப்படி இருக்கின்றது என்பதை தான் பார்க்க வேண்டும். அந்த பார்வையில் இது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஆவணம். இந்த ஆவணத்தில் பலதரப்பட்ட கொடூரமான சித்திரவதைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இலங்கை அரசு என்பது சர்வதேச ட்ரீட்டீஸ் என்று சொல்வார், இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டீஸ் 9 சர்வதேச மனித உரிமைக்கான சர்வதேச ஆவணங்களில் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். இலங்கை அரசு என்பது யுஎன் சார்ட்டர், அதாவது அனைத்து ஐக்கிய நாடுகள் சபையின் சார்ட், அதாவது மனித உரிமை சபையின் ஆவணத்தில் கையொப்பமிட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கென்று ஒரு கடமை இருக்கின்றது, அரசுக்கென்று ஒரு கடமை இருக்கின்றது. அந்த கடமைகளை அரசு செய்யவில்லை என்பதையும் அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார். ஆகவே இன்று இந்த முக்கியமான ஆவணம் உங்கள் கையில் இருக்கின்றது. அதே நேரத்தில் முன்பு மனித உரிமை சபையின் உயர்ஸ்தானிகராயிருந்த நவநீதம் பிள்ளை அவர்களும் கூட 2 தொலைத்தொடர்பு டெலிவிஷனுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தார், தந்தி டிவி, புதிய தலைமை. அதில் கூட விவரமாக இலங்கையில் நடைபெற்றது ஒரு மோசமான போர்க்குற்றம், மனித நேயத்துக்கு எதிரான குற்றம், இனப்படுகொலை விசாரிக்கப்பட வேண்டும், அதுவும் சட்ட ரீதியாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டார். அதாவது அவர் பதவியில் இருக்கும்போது கூற முடியாதவற்றை இன்று கூறுகின்றார். ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்க போனால் எங்களிடம் ஒரு சரியான முக்கியமான ஆவணம் இருக்கின்றது. இந்த ஆவணத்தை வைத்துக்கொண்டு பல நாடுகளுக்கு சென்று நாங்கள் எங்களுக்குரிய விசாரணை தேவை, அது சர்வதேச விசாரணையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்பட கூற வேண்டியது முக்கியம். அதில் 30 இந்த ஆவண வெளியீட்டுக்கு பின் பேசிய நாடுகள் முக்கியமாக கனடா, அயர்லாந்து, சுவிட்சர்லாந்து, எஸ்டோனியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் வலிமையாக சர்வதேச விசாரணைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும்.
இலங்கை அரசு சரியான முறையில் தமது ஆதரவை தெரிவிக்காவிட்டால் முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருந்தார்கள். அதே சுவிட்சர்லாந்து அரசு வெளிவாகத்துறை அந்த சபையில் இருந்து எந்த நாடும் சொல்லாத ஒரு வசனத்தை, நாங்கள் எதிர்பார்த்திருந்த வசனத்தை சொல்லியிருந்தார். அதாவது போர்க்குற்றம், மனிதநேயத்துக்கான குற்றம், இனப்படுகொலை அங்கே நடக்கின்றது என்பதை கூறியிருந்தார். ஸ்ரீலங்கா ரோம் சார்ட்டர், அதாவது இன்டர்நேஷனல் சர்வதேச விசாரணைக்குரிய ரோம் சார்ட்டில் கையெழுத்திட வேண்டும் என்பதையும் அவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். அதேபோல் எஸ்டோனியா போன்ற நாடுகளும் இதை வலியுறுத்தின்றன. ஆகவே நாங்கள் இப்படி, அதாவது இந்த உள்நாட்டு விசாரணை, உள்நாட்டு பொறுமுறைக்கான ஒரு பரிந்துரை வந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் தோற்றுவிட்டோம், எங்கள் மக்களுக்கு நீதியான விசாரணை கிடைக்கப் போவதில்லை என்பதை இட்டு நாங்கள் மனச்சோர்வடையக்கூடாது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த ஆணையாளர் வெளியிட்ட இந்த ஆவணத்தில் வேறு என்னவாறான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது? இந்த ஆவணத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் 268 பக்கங்கள் உள்ள ஆவணம். இலங்கையில் 1948 இருந்து எவ்வாறு இந்த ஆயுதம் ஏன் தூக்கப்பட்ட என்பதை ஓரளவுக்கு விவரித்திருந்தார். அந்த ஆவணத்தில் மனித உரிமை என்று பார்க்கும்போது எல்லா பகுதிகளிலும் செய்த குற்றங்கள் என்பதை பற்றி தான் கூறியிருந்தார்கள். நாங்கள் எல்லா பக்கங்களிலும் இந்த குற்றங்கள் என்று சொல்லியிருந்தாலும் கூட இலங்கை சர்வதேச இன்டர்நேஷனல் ட்ரீட்டீஸில் கையெழுத்திட்ட ஒரு நாடு. ஆகவே அவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கின்றது. இலங்கையில் இருக்கும் மக்களுக்கு அனைத்து பாதுகாப்பையும் அளிக்க வேண்டியது. அதாவது சர்வதேச பொறிமுறைக்குள் செயல்படும் இலங்கை அதை மறிக்காவிட்டால் அவர்களை எங்கே கொண்டு போக முடியும்? சர்வதேச விசாரணைக்குத்தான் கொண்டு போக முடியும். இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படை இதில் கூறியிருக்கின்றது. அதே நேரத்தில் பாலியல் வன்முறை, சித்திரவதைகள், எவ்வாறு சித்திரவதைகள் செய்யப்பட்டார்கள், அந்த அதை வாசிக்கும் போது இப்படிப்பட்ட கொடுமை ஒரு அரசு, ஒரு இராணுவம், ஒரு மக்கள் மேல் செய்யுமா என்ற கேள்வி எங்களுக்கு எழுகின்றது. ஆகவே எங்களின் முக்கியமான கருத்து சர்வதேச விசாரணை தான். அதை நோக்கித்தான் நாங்கள் 2009 சர்வதேச, அதாவது 2 பக்கத்தில் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று அரசியல் போராட்டம், மற்றது மனித உரிமை போராட்டம். இந்த மனித உரிமை போராட்டத்தில் எங்களுக்கு சர்வதேச விசாரணை தான் தேவை என்பதில் நாங்கள் குறிக்கோளாக இருந்து செயல்படுகின்றோம். அதை முன்னெடுத்துவோம். ஆகவே இந்த பிரேரணையை பார்க்கும்போது, இந்த பிரேரணையில் வந்த பரிந்துரையை பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் ஏமாற்றம்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த பிரேரணையின் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்னு சொல்வார்கள், முதலாவது பிரதியில் இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும், வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும், மக்களிடம் காணிகள் ஒப்படைக்கப்பட வேண்டும், சுமூகமான சூழலுக்கு வர வேண்டும் என்பதை ஆணித்தரமாக கூறுகின்றார்கள். ஆனால் கடைசியாக வந்த பிரேரணையில் அது இல்லை. அதாவது இலங்கை அரசு விரும்பினால் இராணுவத்தை வெளியேற்றலாம், இலங்கை அரசு விரும்பினால் சரியோ மக்களிடம் நிலங்களை கொடுக்கலாம். இந்த ஆட்சிக்கு ஜனவரி, இன்று செப்டம்பர், கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகின்றது, அக்டோபர் 6-7 மாதம் ஆகின்றது. 1000 ஏக்கர் நிலத்தை தான் அவர்களால் திருப்பி கொடுக்க முடிந்தது. 1000 ஏக்கர் நிலம் கூட மக்கள் அதாவது விவசாயம் செய்து வாழக்கூடிய நிலங்கள் அல்ல, தரிசு நிலங்கள் என்று சொல்லப்படும் நிலங்களைத்தான் மக்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். ஆக இதிலிருந்து நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியான மானிட்டரிங், அதாவது அங்கே என்ன நடைபெறுகின்ற மானிட்டர் பண்ணி சர்வதேசத்துக்கு தொடர்ச்சியாக நாங்கள் ஆவணங்களை அளித்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ அந்த அடிப்படையில் பார்ப்போமா இருந்தால் அந்த 1000 ஏக்கர் நிலம்தான் என்று அப்போ திட்டமிட்டு அந்த மக்களை ஒரு அரசு, ஸ்ரீலங்கா அரசின் கீழ் வாழும் மக்களாக சொந்த காலில் நிற்காமல் இன்னொருவரின் பிடியில், அதாவது வாழும் மக்களாக டோட்டல் டிபெண்டன்சி ஆன் another people என்று சொல்வார்கள், இன்னொருவரின் காலில் அவர்கள் சார்ந்து வாழும் அந்த வழிமுறைகள் தான் பார்க்கின்றோம். அதாவது அந்த மக்களை ஏழ்மை நிலையில் வைத்துக்கொண்டு அவர்களை எந்தவித போராட்டத்துக்கும் செல்ல முடியாமல், குரல் எழுப்ப முடியாமல்,
அடக்கி வைத்திருக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே எங்களிடம் நிறைய வேலைகள் இருக்கின்றது. நாங்கள் இது கிட்டத்தட்ட 6 வருடம் 2009 2015 வரை இந்த களத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் களங்களும் மாற வேண்டும். இதுதான் முக்கியமான களம் என்பது இல்லை. அதாவது சர்வதேசமும் இலங்கை விடயத்தில் பல தவறுகளை விட்டிருக்கின்றது. அதாவது காலனித்துவத்துக்கு பின்பாக 1948 காலனித்துவத்துக்கு பின்பாக இந்த டீகொலனைசிங் என்பார்கள். சரியோ, அதாவது சர்வதேசத்தால் காலனித்துவத்துக்கு உள்ளாக்கப்பட்ட நாடுகள் இருந்து அந்த சர்வதேச நாடுகள் வெளியேறும் போது சுமூகமான ஒரு சூழலை அங்கே உருவாக்கிவிட்டு செல்ல வேண்டும். அதை ஐக்கிய நாடுகள் சபை UN சார்ட்டில் இருக்கின்றது. ஆனால் அதில் இலங்கை உள்ளடக்கப்படவில்லை. ஆகவே இலங்கையில் நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் காலனித்துவம் தான். அந்த காலனித்துவ அரசுகள் தாங்கள் அந்தந்த நாடுகளுக்கு சுதந்திரத்தை அளித்துவிட்டு செல்லும் போது பல பல பிரச்சனையை உருவாக்கி விட்டு தான் சென்றார்கள். ஸோ அந்த டீகொலனைசேஷன் என்ற விஷயத்தில் சரி நாங்கள் திரும்பி போக வேண்டும். சுயநிர்ணய உரிமை என்பவற்றில் நாங்கள் திரும்பி பேச வேண்டும். அதாவது நாங்கள் மனித உரிமை களத்தை மட்டும் பார்க்காமல் அரசியல் களமாகிய சுயநிர்ணய உரிமை, டீகொலனைசேஷன் போன்ற விடயங்களில் நாங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் சுயநிர்ணய உரிமை உள்ளவர்கள். இழந்த எமது இறைமையைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்னவென்றால், எனக்கு இதை வாசிக்கும் போது சிரிப்பு தான் வருகின்றது. இலங்கையின் இறையாமை பாதுகாக்கப்பட வேண்டும். இலங்கையின் டெரிட்டோரியல் இன்டிகிரிட்டி, அவர்களின் டெரிட்டரியை அமையத்தான் இந்த விசாரணைகள் இருக்க வேண்டும் என்பதை அதில் ஆணித்தரமாக ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருந்தார்கள். அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை சாட்டுக்கு அமையத்தான் இது இருக்கின்றது என்பதை கூறியிருக்கின்றார்கள். ஆகவே ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை சாசனத்தின் அடிப்படையில் பார்ப்போமானால் இலங்கை செய்த கொடுமைகள் எண்ணற்றவை. முதலாவது. மற்றது இலங்கையின் இறைமை என்னை பற்றி பேசும்போது அந்த இறைமையை பாதுகாக்க வேண்டிய அரசு தான் இந்த குற்றத்தை செய்திருக்கின்றது. அங்கே இருக்கிற மக்களை கொண்டு குவித்தது அவர்கள்தான். அந்த ஆயுத போராட்டத்தை உருவாக்கியவர்களும் அவர்கள்தான். தமிழர்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்ளத்தான் ஆயுதத்தை தூக்கினார்கள். ஆகவே இந்த ஆயுதத்தை தூக்க வைத்து இந்த போருக்கு உந்து சக்தியாக இருந்ததும் அந்த இறைமை உள்ள நாடு தான். ஆகவே மிகவும் நாங்கள் முன்னிப்பாக பார்க்க வேண்டும். இந்த இறைமை என்ற சொல்லை பாவிக்கும் போது தமிழர்களின் இறைமையை பற்றி எவரும் சிந்திப்பதாக இல்லை. நாங்கள் இறைமை உள்ள மக்களாகத்தான் இந்த நாட்டில் வாழ்ந்தோம். ஆகவே எங்கள் போராட்டங்கள் பல தளங்களில் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது முக்கியம். ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது போன்று பலவாறான சித்திரவதைகள் எமக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாம் ஐநா முன் கொண்டு சென்றிருந்த போதும் கூட இந்த ஐநா எமக்கான ஒரு சார்பான ஒரு விசாரணை இல்லாமல் உள்நாட்டு விசாரணை பொறிமுறையை அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. இதை நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும்? இதில் நாங்கள் 2 விதமாக பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் சபை, மனித உரிமை பேரவை, ஜெனரல் அசம்பிளி போன்றவை தங்கள் அமைப்பு பல காலகட்டங்களில் பிழைவிட்டிருக்கின்றதை உறுதியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். பன் கி மூன் அவர்கள் இந்த 3 பேனல் அறிக்கையை விடும்போது கூட இலங்கையில் 40,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை கூறியிருக்கின்றார்கள். அதன் பின்பு ஷால் பற்றி அவர்களின் உள்ளக விசாரணை ஒன்று நடைபெற்றது. அதில் ஐக்கிய நாடுகள் சபை தவறு இழைத்து விட்டது. தமிழ் மக்களை, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க தவறு இழைத்து விட்டது என்பதை மானித்தமாக கூறியிருந்தார்கள். அதன் பின் நவநீதம் பிள்ளை அம்மையாரின் தலைமையில் இயங்கிய மனித உரிமை பேரவையில் கூட மார்ச் 2014ஆம் ஆண்டு இலங்கையில் ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்பதை ஒரு பிரேரணையூடாக கொண்டு வந்தார்கள். அந்த பிரேரணையை கொண்டு வந்தது நாடுகளாக இருந்தாலும் கூட அந்த சபைதான் இந்த விஷயத்தை கொண்டு வந்து அந்த சபைதான் இந்த குற்றங்களை விசாரித்து இன்று ஒரு ஆவணத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். சரித்திரபூர்வமாக எங்களிடம் முக்கியமாக ஒரு சட்டபூர்வமான அமைப்பினால் விசாரிக்கப்பட்டு தரப்பட்ட ஆவணமாகத்தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம்.
ஆகவே இது முக்கியமானது. அதன் பின் நடைமுறையை பார்ப்பது என்றால் இந்த ஐக்கிய நாடுகள் சபையை மீறி நாடுகள் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்றன. ஆகவே நாடுகள் தங்கள் நலனுக்காக தங்கள் நலனை பாதுகாப்பதற்காக தீர்மானங்களை நிறைவேற்றுகின்றன. அதன்பின் தங்கள் நலன்கள் பெற்ற பிறகு தங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த அரசுகளுடன் அந்யோன்யமாக உறவுகளை மேற்கொண்டு அந்த தீர்மானங்களை மாற்றுகின்றன. இந்த சிஸ்டம் பிழை. ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஒரு பொறிமுறை உண்மையாக ஒரு பிழையான பொறிமுறையாகத்தான் பார்க்கின்றோம். 2வது உலக யுத்தத்தின் போது மாபெரும் ஹோலோகாஸ்ட், அதாவது இன அழிப்புக்கு பின் தான் இனிமேல் இது நடைபெறக்கூடாது என்பதை சொல்லி இந்த ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது. ஆனால் கடைசியாக பார்த்தீர்கள் என்றால் இந்த 2வது உலகப் போரை வென்ற 5 நாடுகளின் கையில்தான் இந்த உலகம் தங்கியிருக்கின்றது. ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், கிரேட் பிரிட்டன், அமெரிக்கா, இந்த 5 நாடுகளின் கையில்தான் உலகத்தில் இருக்கும் அனைத்து மக்களின் உரிமைகளும் விடுதலைகளும் அடங்கி இருக்கின்றது. இதில் பிரான்ஸ், கிரேட் பிரிட்டன் அதாவது ஆகிய நாடுகள் முக்கிய காலனித்துவ நாடுகளாக இருந்தவை. ஆகவே இவர்கள் எல்லோரும் தமது சொந்த நலன்களை பாதுகாப்பவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இதுவரை மக்கள் நலனை ஆகவே இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே வித்தியாசமான குரல்கள் இருக்கின்றன. சபையில் சிவில் சமூகம், சிவில் சொசைட்டி என்று சொல்பவர்கள் மூலமாக இந்த விஷயத்தை முன்னுக்கு அதான் அந்த ஹை கமிஷனர் சொன்ன விடயத்தை பார்க்க போனால் பல போராட்டங்கள், பல தொடர்ச்சியான சிவில் சமூகத்தின் செயல்பாடுகள், அவர்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்ட, அதாவது இலங்கையில் நடைபெற்றதை தங்களுக்கு உன்னிப்பாக தந்ததனூடாகத்தான் இந்த அறிக்கையை தயாரிக்க முடிந்ததாக சொல்கின்றார். அதே நேரத்தில் நாடுகளின் கையில் எமது வாழ்க்கை தங்கியிருக்கின்றது. ஆகவே இதிலிருந்து விடுபட்டு நாங்கள் எவ்வாறு இந்த நாடுகளூடாக செல்லப் போகின்றோம் என்பதுதான் முக்கியம். பலவாறான தலைவர்கள் எமக்கான சார்பாக குறிப்பிட்டாலும் கூட அந்த ஈழத்தமிழர்களுக்கு அந்த தேவையான ஒன்று இன்னும் கிடைக்காமலே இருக்கின்றது. அது எதனால் நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதான் சொன்னேன், இது அரசியல் நலம், சொந்த நலம், நாடுகளின் சொந்த நலம். அந்த நாடுகளின் சொந்த நலத்தில் தான் எல்லாம் தங்கியிருக்கின்றது. இன்று நேற்றல்ல, இந்தியா, அமெரிக்கா பல காலங்களாக இலங்கையில் தமது காலை ஊன்றும் பார்வையில்தான் இருந்தது. எப்போது அந்த இலங்கையில் தமது ஆதிக்கத்தை செலுத்துவோம் என்பதும், ரஷ்யா எவ்வாறு இலங்கையில் தமது ஆதிக்கத்தை செலுத்துவோம், இந்தியா எவ்வாறு, இந்த புவியியல் அரசியலில் சிக்கப்பட்டு அளிக்கப்பட்டவர்கள் நாங்கள். அதாவது வி ஆர் விக்டிம்ஸ் டு ஜியோ பொலிட்டிக்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது சர்வதேச புவியியல் அரசியலில் பாதிக்கப்பட்ட மக்களாகத்தான் நாட்கள் பலராலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். பல நாடுகள் தமது தேவை கருதி சரி ஈழத்தமிழ் போராட்டத்துக்கு ஆதரவளித்தவர்களாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் ஆதரவளிப்ப போர் கரங்காட்டி அளித்தவர்களாக இருக்கட்டும், நாங்கள் இந்த புவியியல் அரசியலில் உண்மையாக இந்த புவியியல் அரசியலில் பல நாடுகளின் நலன்களுக்காக, பல நாடுகளுக்கு மக்களின் நல்வாழ்வுக்காக தியாகம் செய்யப்பட்ட மக்களாகத்தான் நான் இதைத்தான் என்னால் சொல்ல முடியும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மக்கள் இதையே சர்வதேசத்துக்கு தொடர்ச்சியாக சொல்ல வேண்டும். மாற்றங்கள் வரலாம். இன்று இலங்கை இந்த பிரேரணை வந்திருக்கின்றது, முடிந்து விட்டது என்ற பார்வையை விட்டுவிட்டு இலங்கை நாங்கள் இதையெல்லாம் செய்கின்றோம், தொடர்ச்சியாக அங்கே விசாரணை நடைபெறும், அதற்குரிய வழிவகைகளை செய்வோம் என்பதை இலங்கை ஏற்றுக்கொண்டபடியால் தான் இந்த பிரேரணை இப்படி வந்தது. இல்லை, இலங்கை அதை எதிர்த்திருந்தால் பிரேரணை வேறு விதமாக வந்திருக்கும். ஆக இலங்கை நாங்கள் எல்லாவற்றையும் செய்கின்றோம் என்ற வார்த்தையை பயன்படுத்தித்தான் இந்த பிரேரணை. ஆனால் இனிமேல் இதை செய்ய போகின்றார்களா என்பதுதான் கேள்வி. அவை இலங்கை தற்சமயம் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த பிரேரணையில்
விசாரணை நடத்துகின்றோம் எல்லாம் கூறி ஒரு ஒரு தடையை தங்களுக்கு சார்பாக ஒரு தடையை ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள் தான் பார்க்கின்றேன். இனி உன்னிப்பாக இலங்கை என்ன செய்ய போகின்றது, அதை மானிட்டர் பண்ண போவது யார்? பல நாடுகள் பல பகுதிகளில் இந்த விடயத்தை நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம், அதாவது கவனத்தில் எடுப்போம், தொடர்ச்சியாக அங்கே என்ன நடப்பதை உன்னிப்பாக கவனித்து மனித உரிமை சபையில் அறிக்கை சமர்ப்பிப்போம் என்று பல வெளிநாட்டு அமைப்புகள், தமிழர் சார் அமைப்புகள், நாங்களும் கூட இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆவணத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒரு பாதிக்கப்பட்ட மக்களாக எங்களுக்கு வழிகள் நிறைய இருந்தாலும் எங்களுக்கு தீர்வு இன்று தேவை. அங்கே 1,50,000 இராணுவம் அந்த மண்ணில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 67,000 ஏக்கர் காணிகள் இராணுவத்தின் கையில் இருக்கின்றது. எங்கள் மக்கள் கொட்டில்களிலும் அகதி முகாம்களிலும் உள்நாட்டிலே வாழ்கின்றார்கள். அவர்கள் தமது சொந்த காலில் நிற்பதற்கு தமது நிலங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த நிலத்தில் இருந்து தான் விவசாயம் செய்து தமது வாழ்க்கையை கொண்டு நடத்துகிறவர்கள், சொந்த வீடு வைத்திருக்கின்றவர்கள். அந்த இடத்தில் பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் வலியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் வலிக்கின்ற என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது. அந்த வலிக்கு மருந்து தேடித்தான் ஆக வேண்டும். அந்த விடயத்தில் எமது நாட்டில் இருக்கும் எமது அரசியல் தலைவர்கள் தவறு இழைக்கின்றார்கள் என்பதுதான் நம்முடைய கருத்து. போராட்டத்தின் கடந்த காலத்தை மறந்துவிட்டு போராட்டத்தை கொச்சைப்படுத்துபவர்களும் இறந்தவர்களுக்கு மரியாதை செலுத்துபவர்களை கொச்சைப்படுத்துபவர்களும் இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள்தான் அரசியல் தலைவரின் கையில் தான் நமது மக்கள் வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள். நீங்கள் குறிப்பிட்டிருந்தால் ஞாபகம் வருகின்றது. சம்பந்தனையா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், ஆயுதம் ஏன் தூக்கி போராடினார்கள் என்பது தனக்கு புலனாகவில்லை என்று கூட குறிப்பிட்டிருந்தார் சற்று நாட்களுக்கு முன்பாக. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நான் இன்னும் வடிவாக ஆழமாக சொல்லப்போனால் இந்த போர்க்குற்றம் மனிதநேயத்துக்கு எதிரான குற்றத்துக்கு விடை சொல்ல வேண்டியவர்கள் இவர்கள் என்று தான் நான் சொல்லுவேன். 1976 வட்டுக்கோட்டை பிரேரணையில் தமிழர்கள் போராட வேண்டும், எந்த வழியிலாவது சரியோ போராடி தமிழீழத்தை பெற்றுத்தர வேண்டும் என்பதை அந்த ஆவணத்தில் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. அந்த தமிழர் விடுதலை கூட்டணி TULF என்ற தமிழர் விடுதலை கூட்டணியில் சம்பந்தன் ஐயா அவர்கள் இருந்தார். அவர் அந்த கூட்டத்தில் தான் பங்கு பெற்றவில்லை என்று தப்பிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் அந்த கட்சியில் தான் இருந்தார். அந்த கட்சியிலிருந்து தான் தேர்தலிலும் வெற்றி பெற்றவர். ஆகவே இன்று காலத்தின் காரணமாகவோ வயதின் காரணமாகவோ மறதிகள் வந்திருக்கலாம், தாங்கள் தப்பலாம் என்பதை பார்க்கலாம். ஆனால் இன்றும் அந்த கட்சியில் இருக்கும் பலர், அதாவது தமிழரசு கட்சியில் இருக்கும் பலர் இந்த ஆயுத போராட்டத்திற்கு இளைஞர்களை உந்துதலாக இருந்து முன்தள்ளியவர்கள். ஆக இன்று ஏன் ஆயுத போராட்டம் நடைபெற்றது, அது ஏன் நடைபெற்றது எங்களுக்கு தெரியவில்லை, இன்றுதான் ஞானம் பிறந்தவர்களாக கதைக்கக்கூடாது. சரியோ, நாங்கள் வயதுக்கு மூத்தவர்களுக்கு மதிப்பளிப்பவர்கள். ஆக வயதுக்கு மூத்தவர்கள் தமது வயதுக்கு ஏற்ற சிந்தனையுடன் வருங்கால இளைஞர்களுக்கு எவது சரித்திரத்தை சொல்ல வேண்டும். எவ்வாறு தமிழர் சரித்திரம் இருந்தது இலங்கையில் என்று நேற்றல்ல, தமிழர் சரித்திரம் எவ்வாறு இருந்தது என்பதை சொல்ல வேண்டும். ஏன் ஆயுதம் எமது கையில் ஒப்படைக்கப்பட்டது? தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் கூட சொல்லியிருந்தார், நாங்கள் ஆயுத விரும்பிகள் அல்ல, நாங்கள் எங்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த ஆயுதத்தை தூக்கினோம். சிங்கள பிரதேசத்தில் ஒரு அங்குலம் கூட நாங்கள் எடுக்கவில்லை. எமது நிலங்கள் தமிழரின் தாயக பிரதேசம் பூர்வீக நிலங்களைத்தான் பாதுகாத்தோம். சரியோ, அந்த பாதுகாப்பு போராட்டத்தில் ஒரு பகுதி தான் இந்த ஆயுத போராட்டம். சரியோ, போராட்டங்கள் பல முகங்களில் இலங்கையில் இருந்தது.
அதை இவர்கள் மறந்துவிட்டு அந்த மக்களிடம் ஏன்னு சொன்னால் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். சம்பந்த ஐயாவின் வயதையும் அங்கே இருக்கும் சில இளைஞர்கள் கூட அந்த போராட்ட காலத்தை அறியாதவர்கள் கூட இருக்கின்றார்கள். அவர்களிடம் போய் இதை சொன்னால் அவர்களும் யோசிப்பார்கள், ஏன் தான் ஆயுதம் தூக்கினோம் என்பதை. ஆக உண்மையான சரித்திரத்தை சொல்ல வேண்டிய கடமை எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. தாயத்தில் இருக்கும் சிவில் சமூகம் மற்றும் பல கட்சிகள் இருக்கின்றன. அவர்களும் மக்களிடம் போய் கலந்துரையாட வேண்டும். இது கூட்டங்களில் போய் மேடையிலிருந்து பேசி போட்டு வரும் விஷயம் அல்ல. மகாத்மா காந்தி சுதந்திர போராட்டத்துக்கு தடியையும் தூக்கி கொண்டு ஊராக தள்ளி சென்று தான் போராட்டத்தை வென்றார். ஆனால் அந்த இந்திய சுதந்திர போராட்டமும் அகிம்சை மட்டும் வைத்துக்கொண்டு வெல்லவில்லை. அதிலும் ஆயுதமும் வன்முறையும் இருந்தது, ரெண்டு பக்கத்தால். பிரித்தானிய அரசாலும் இருந்தது, இந்திய பக்கத்தாலும் இருந்தது. ஆகவே அதேபோல் எமது அரசியல் தலைவர்கள், அதாவது போராட்டத்தின் சிந்தனையுடன் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமை பாதுகாக்க வேண்டும், தமிழரின் தேசியம் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் தேசியவாதிகள், நாங்கள் நேஷனலிஸ்ட் என்று நான் என்ன சொல்ல மாட்டேன், சரியோ? நான் தேச பற்றாளர் என்று தான் சொல்லுவேன். அந்த மண்ணில் இருக்கும் பற்று தான் என்னை போராட்டத்துக்கு அழைக்கின்றதை ஒழிய, சரியோ, ஒரு குறுகிய தேசிய சிந்தனையுடன் நாங்கள் இருக்கவில்லை, சரியோ? அந்த மண்ணில் எங்கள் விடுதலைக்கு பிறகு பலதரப்பட்ட இன மக்கள் வாழலாம், சுதந்திரமாக வாழலாம். ஏனென்று சொன்னால் நாங்கள் காயப்பட்டு அந்த வழியில் வந்தவர்கள், எல்லோரையும் மதிக்க தெரிந்தவர்கள், யாராக இருந்தாலும். ஆகவே நாங்கள் தேசப்பற்று உள்ளவர்களாகத்தான் நான் பார்க்கின்றேன். பட்ரியோட் என்று சொல்வார்கள். அந்த தேசம், அந்த நிலம் எங்களுடையது, சரி. அதை பாதுகாக்க வேண்டிய அடிப்படை கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அதை முன்னெடுத்தும் செயல்பாட்டைத்தான் நாங்கள் இன்றும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நான் இதில் வலியுறுத்த விரும்புகின்றேன். ஆகவே சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை, பின்னடைவு நடந்திருக்கின்ற என்பது அவசியமில்லை. எமது மக்களும் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே தாம் வாக்களித்த அரசியல் தலைவர்களிடம் கேள்வி கேட்பதாக மாற வேண்டும். அவர்கள் வரும்போது கேள்வி கேட்க வேண்டும். அவர்களின் முகத்தை கண்டு போட்டு எஸ்தர் என்று எழும்பி நிற்பதை நிறுத்த வேண்டும். பிழைவிட்டால் அது யார், அதாவது தேர்தலின் போது தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தல் விஞ்ஞாபனங்களை சத்தியங்களை அள்ளி வீசுகின்றவர்கள் அதன் பின் அதை செயல்படுத்துவது இல்லை. உண்மையில் அரசியல்வாதிகள் மக்களின் பிரதிநிதிகளாகத்தான் அங்கே இருக்கின்றார்களே தவிர அவர்களுடைய அந்த சொந்த வாழ்க்கைக்கான தொழிலாக அது இல்லை, இல்லையா? ஆமாம். ஸோ அந்த அடிப்படையில் இன்று பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு நீத்து போகும் அளவுக்கு காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் எமது அரசியல் தலைவர்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். அவர்களுக்கும் இந்த முக்கிய பங்கு இருக்கின்றது. ஆகவே மக்கள் அவர்களை கேள்வி கேட்க வேண்டும். அனைத்து மக்களும் எங்கே அவர்கள் சென்றாலும், எந்த இடத்துக்கு சென்றாலும் மக்கள் அவர்களை கேள்வி கேட்க வேண்டும். அவர்கள் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டால்தான் அவர்கள் திருந்துவார்கள் என்றால் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமே ஒழிய நாங்கள் வாக்களித்து விட்டு பேசாமல் இருப்பது எங்களை மீண்டும் தொடர்ச்சியாக அழிவின் பாதைக்குத்தான் கொண்டு செல்லும் என்பதை நான் இதில் உறுதிப்பட கூற விரும்புகின்றேன். நேற்று சம்பந்தன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் மக்களின் நிலங்களில் உள்ள அந்த இராணுவம் அகற்றப்பட வேண்டுமான பல்வேறு கோரிக்கைகளை தான் அரசாங்கத்திற்கு முன்வைத்துள்ளதாகவும் அதை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு அழுத்தங்களை கொடுப்பதாகவும் கூறியிருந்தார். இது உண்மையில் சாத்தியமான ஒன்றா? அதாவது இதை அவர்கள் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவு கொடுக்கும்போது எழுத்து மூலம் வாங்கியிருக்க வேண்டும். நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கின்றோம், உங்களை அதாவது ஜனாதிபதியாக தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஆதரவு தெரிவிக்கும். ஆனால் கண்டிஷன், நாங்கள் எந்த நாட்டிலும் மக்கள் தமது வாக்குகளை சும்மா கொடுப்பதில்லை. ஆகவே இது வெற்று கடிதாசில் கையெழுத்து வாங்கி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சரி 6 மாதம் ஆகிவிட்டது, ஒரு அரசியல் கைதி வெளியாகவில்லை. 6 மாதம் ஆகிவிட்டது, ஒரு அரசியல் கைதி கோர்ட்ஸுக்கும் கொண்டு வரப்படவில்லை, விடுதலை செய்யப்படவும் இல்லை. இல்லாவிட்டால் அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை கூட அளிக்கப்படாத எத்தனையோ கைதிகள் அங்கே இருக்கின்றார்கள்.
ஆகவே இன்று அவர் கூறுகின்றார், நிலத்தை நாங்கள் இராணுவத்தை வெளியேற்றுவோம், நிலத்தை வாங்கி தருவோம் என்று சொல்லி அங்கே போய் பேசுகின்றார். அது பேசுவது உண்மையாக இருக்குமா இருந்தால் சந்தோஷம். நாங்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருப்போம் என்பதை மட்டும்தான் சொல்ல முடியும். நாங்கள் இது தவிர பல்வேறு விடயங்கள் கதைக்க வேண்டும். இந்த சர்வதேச நீதிபதிகள் அந்த உள்நாட்டு விசாரணை பொறிமுறைக்குள் உள்ளடக்கப்படுவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அதாவது இது இலங்கை தான் செய்ய வேண்டும் என்பதை அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் சர்வதேச நீதிபதிகள் உள்ளடக்குவதற்கு இலங்கையில் சட்ட மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இலங்கை அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் இலங்கைக்கு இருக்கின்றது. அதாவது சர்வதேச ப்ரோசிக்யூட்டர்ஸ், சட்ட வல்லுநர்கள், நீதிபதிகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் காமன்வெல்த் நாடுகளின் சட்ட வல்லுநர்கள் கொண்டு வரப்படலாம் என்று, அதில் கூட எங்களுக்கு சார்பாக இருக்குமா என்பது எங்களுக்கு தெரியாது. என்று சொன்னால் காமன்வெல்த்தின் தற்சமய தலைவர் மைத்ரிபால சிறிசேனா 2016-2017 வரை அவர்தான் தலைவர் என்று நினைக்கின்றேன். அப்போ இந்த காலகட்டம்தான் இந்த பிரேரணையும் 18 மாதங்கள் இருக்கின்றன. ஸோ நாங்கள் இந்த விசாரணை இது எப்படி நடைபெறப் போகின்றது, இதற்கு என்ன மாதிரி தீர்மானம் பெறப்போகின்றது என்பதை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்போம். ஆனால் நாங்களும் இந்த மானிட்டரிங், அதாவது அங்கே நடப்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு பார்வையாளராக இல்லாமல் சரியோ இதை சர்வதேச அளவில் கொண்டு போவர்களாக மாற வேண்டும். ஆமாம், இன்றைய நிலவரம் நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட விடயங்கள் குறித்து ஆராய்ந்திருந்தோம். மனித உரிமை ஆணையாளர் வெளியிட்ட அந்த ஆவணம் குறித்தும், ஈழத்தமிழர்கள் இனிவரும் காலங்களில் எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது குறித்தும், உள்நாட்டு விசாரணை பொறிமுறை எவ்வாறு அமையப் போகின்றது, அதனுடைய முடிவுகள் எவ்வாறு வரப்போகின்றது என்பது இனி பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தென்றல் காற்றே சேதி சொல்லும் தமிழருக்கு வாழ